இயற்கை விதிமுறைப்படி மனித வாழ்க்கைக்கு யார் குரு அப்படின்னா பெண்கள் தான் குரு. ஆண்களுக்கும் பெண்கள் தான் குரு. எல்லா வகையிலுமே, அதாவது தொழில் எப்படி செய்யணும், நீ வாழணும், குடும்பத்தில் விளையாட்டு எல்லாத்துக்குமே பெண்கள் தான் குரு. அந்த அளவுக்கு பெண்களிடமிருந்து தான் வாழ்க்கையின் அனைத்து நடைமுறைகளையும் ஆண்கள் கற்றுக்கொள்வார்கள். பெண்கள் ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இப்போ தொழிலில் ஆண்கள் தான் மேலோங்கி இருப்பாங்க, பெண்கள் தொழிலில் கீழோங்கி இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த ஆண்கள் தான் எல்லா வகையிலுமே பெண்களை விட மேலோங்கி இருப்பாங்க. ஆனால் இயற்கையான விதிமுறைப்படி யார் மேலோங்கி இருப்பார்கள் என்றால் ஆண்களை விட பெண்கள் தான். எல்லா நடைமுறையிலும் ஒரு தொழில் செய்யணுமா, அதுலேயும் பெண்கள் தான். இன்றைக்கி எப்படி ஆண்களை தொழிலில் ஆண்கள் தான் பெரியவர்கள் என்கிற அந்த தோற்றம் இருக்குல்ல, அது செயற்கையானது. ஆனால் இயற்கை விதிமுறைப்படி இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போதில்ல அந்த வாழ்க்கை, அதன் பிறகு அந்த இன்னொரு உலகம் வரப்போகுது, இயற்கையோடு இணைந்த அந்த மனித உலகம் என்பது. அந்த உலகத்தில் அடுத்தடுத்த தலைமுறையினர் வசிக்கும்போது என்ன ஆகும்னா பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். எல்லா வகையிலையும் ஆண்களை விட திறமையானவர்களாக தெரிவார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் காரணம் என்னென்னா, மனித வாழ்க்கையின் உரிமையாளர்கள் யாருன்னா பெண்கள் தான். அது இப்போ வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. பெண்களுக்கு உதவியாளர்களாக, பெண்களிடம் வேலை பார்க்கிற தொழிலாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள். பெண்கள்கிட்ட அப்பாவாக வேலை பார்ப்பார்கள், அப்புறம் தாத்தாவாக, மகனாக, அண்ணனாக. ஆண்கள் ஒரு அந்நியர்கள் பெண்களின் பார்வையில். வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்காக அவன் உதவி செய்கிறவங்க. அப்போது பெண்களுக்கு அதனால் இந்த வாழ்க்கையில் யாருக்கு புகழ் அதிகமாக போகும்னா, இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் பெண்களை தான் எல்லோரும் வியந்து, எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை வியந்து பார்க்குறாங்கல்ல, ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆண்கள் அதே மாதிரி இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். பெண்களை தான் வியந்து பார்ப்பாங்க. பெண்கள் தான் திறமையானவர்களாக இருப்பார்கள் ஆண்களை விட எல்லா வகையிலுமே. ஆண்கள் எப்படி இருப்பான்னா ஒரு சோம்பேறி மாதிரி இருப்பான். இப்போ பெண்கள் எப்படி இருக்காங்க, இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் எப்படி இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே மந்தமாக, கொஞ்சம் அப்படியே சோம்பேறியாக இருக்காங்களா இல்லையா? ஆண்களைப் போல் அவங்க போராட்ட குணமுடையவர்களாக பெண்கள் அனைவருமே இல்லை. நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளே பதுங்கிட்டாங்க, வெளியே வேலைக்கு எங்கேயுமே போகிறதில்ல. அப்போது ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி அப்படியே வேலை பார்த்தா மாதிரியும் இருக்கணும், பார்க்காத மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்கிறோம். அது மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அப்படி தானே, ரொம்ப முழுமையான ஒரு பங்களிப்பு. ஆனால் வேலை பார்க்காத ஆண்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போது இது மாதிரி அப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ஆண்கள் எப்படி இருப்பான்னா, அவனோட இயல்பே ஒரு சோம்பேறித்தனம் தான். ஏன்னா அவன் ஒரு உதவியாளர். அவனுக்குன்னு வாழ்க்கையெல்லாம் அவன் பெண்களோடு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அவன் தனியாக இருந்துட்டான்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பம் என்பது இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது, உரிமை கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி மனித வாழ்க்கை பெண்களுக்கு சொந்தமானது என்பதால் பெண்கள் எல்லா வகையிலுமே ஆண்களை விட திறமையானவர்களாக இருப்பது தான் இயற்கையான நடைமுறை. பெண்கள் ஆண்களை விட எல்லா வகையிலையும், தொழிலையும் சரி. இப்போ ஆண்களுக்கு எதிர்ப்பை ரொம்ப ஒப்பிடவே முடியாது. ஆண்களோடு ஒப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு பெண்கள் எல்லா வகையிலுமே தொழிலாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், ஒரு மருத்துவ அறிவாக இருக்கட்டும், மருத்துவ அறிவு, ஆட்சி செய்கின்ற அறிவு, பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது, இப்படி எல்லா வகையிலுமே பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற அந்த மனுஷ வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வீரம், எல்லா வகையிலுமே சரி. பெண்களை பார்த்தா ஆண்கள் வியந்து பார்ப்பாங்க. பெண்களுடைய திறமையை பார்க்கும்போது ஆண்கள் வியந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் பெண்கள் அழகாக தெரிவார்கள். பெண்களுடைய அழகுங்கிறது என்னென்னா வெறும் உடல் சார்ந்தது அல்ல, அவருடைய ஆளுமை சார்ந்தது, அவருடைய திறமை சார்ந்தது. ஆண்களை விட பெண்கள் எல்லா வகையிலுமே மேலோங்கியவர்களாக, ஆதிக்கம் நிறைந்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, திறமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் ஆண்களின் கண்களுக்கு பெண்கள் அழகாக தெரிவார்கள். வெறுமனே உடம்பு மட்டும் கிடையாது. உடம்பு மட்டும் பார்த்துட்டு ஒரு பெண் அழகாக இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அழகுங்கிறது அது மட்டுமே கிடையாது. அழகுங்கிறது ஒரு பெண்களுக்கு எல்லா வகையான திறமைகளையும் உள்ளடக்கியது. அதன் பிறகு தான் அவங்க அழகாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பணிவாக, அவரிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். ஆண்கள் பணிவடைய வைத்து விடும். அந்த அழகு
ஒரு அழகுன்னா பெண்களின் அழகு என்பது ஆண்களை பணிவடை வைத்து விட வேண்டும், பணிந்து விட வேண்டும். பெண்களின் அழகை பார்த்து ஆண்கள் பணிந்து விட வேண்டும். அதுதான் பெண்களின் அழகு. வேறு உடம்பை பார்த்துலாம் யாரும் பணிவடைய மாட்டாங்க, பணிவாக நடந்துக்க மாட்டாங்க. அந்த பெண்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்தாக்கா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, ஏடி என்னடி வடி தண்ணி கொண்டு வாடி அப்படிம்பாங்க. என்னடி என்னடி சாப்பாடு சமைச்சு வச்சுருக்க, பொடி கண்ணு முன்னாடி நிற்காது அப்படிமா அந்த மாதிரி. ஏன்னா பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, பயம் வந்துடும். அதே வெளியில் வேலை பார்க்குற பெண்கள் தன்னோட மேலதிகாரி அவங்களாம் பார்த்தா மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆண்கள் பம்முவாங்க, பணிந்து விடுவார்கள். அது மாதிரி திறமை. அதனால் அழகுன்னா ஆண்களை பணிய செய்து விட வேண்டும் பெண்களுக்கு. அப்படின்னா இப்போ பெண்களுக்கு எது அழகு? திறமை, ஆளுமை, அதிகாரத்தை கையாளுகிற அந்த திறமை. அப்புறம் மருத்துவ அறிவு, நிர்வாக அறிவு, தொழில் செய்கிற அந்த சுறுசுறுப்பு, உழைப்புன்னா பெண்கள் தான். பெண்களுடைய இயல்பே உழைப்பு தான். இன்றைக்கி பெண்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க, வீட்டிலே உட்கார வச்சு சோம்பேறியாக மாற்றி ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெண்களாகிட்டாங்க. பெண்களுடைய இயல்பை எடுத்துக்கிட்டு ஆண்கள் வெளியில் போய் வித்தை காமிச்சிட்ருக்காங்க, வேடிக்கை காமிச்சிட்ருக்காங்க. தங்களை ஆளுமை மிக்கவர்களாக, பெண்களை விட பல மடங்கு திறமை மிகுந்தவர்களாக இந்த உலகத்துக்கு வேடிக்கை காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கான ரகசியம் என்ன? பெண்களிடம் உள்ள அந்த உழைப்பை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் ஒரு சோம்பேறி, அந்த சோம்பேறித்தனத்தை பெண்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நான் பெண்களின் இயல்பை எடுத்துக்கொள்கிறேன். ஆணின் உடம்புக்குள் பெண்களின் இயல்பு, பெண்ணின் உடம்புக்குள் ஆண்களின் இயல்பு. இன்றைக்கி சோம்பேறியாக பெண்கள் இருக்காங்களா, இதெல்லாம் அவங்க அது பெண்களுடைய இயல்புக்கு பொருத்தமில்லாத ஒன்று. இன்றைக்கி ஆண்கள் கடினமாக உழைக்கிறாங்களே, இதெல்லாம் ஆண்களின் இயல்புங்கிறது ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி தான் இருக்கும். அவனை திட்டணும், அடிக்கணும். பெண்கள் அடித்தாதான், திட்டினாதான் அவனுக்கு அந்த சுறுசுறுப்பே வரும், விழிப்புணர்வே வரும். அதுக்கு தான் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் ஏன் ஆண்கள் அடிக்கிறாங்கன்னா அப்போ தான் அவன் விழிப்போடு இருப்பான். அடிக்கணும், திட்டணும், அப்போ தான் அவன் விழிப்போடு இருப்பான். அடிக்கவே இல்லை அப்படின்னா அவன் படுத்து தூங்கிடுவான். அடிக்கவே இல்லை, திட்டவே இல்லைன்னா அவன் படுத்து தூங்கிடுவான். ஆனால் பெண் குழந்தைகள் இருக்கான் பாருங்க, அவங்கள அடித்து வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண் குழந்தைய அடித்து வளர்க்கணும், பெண் குழந்தைகளை அடிக்காமல் அடி வாங்கி வளர்க்கணும். பெண் குழந்தைகள்கிட்ட அடி வாங்கி வளரணும். அவங்களாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பெண் குழந்தைகள் இருக்காங்களே, பிறந்தவன் அவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரும் அவங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க தான் மற்றவங்கள வளர்ப்பாங்க. தன்னை பெற்றவளையே வளர்க்குற அந்த குணம் அந்த பெண் குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அவங்க தான் மற்றவங்கள, அப்பா அம்மாவை அடித்து வளர்ப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு அம்மா கிடையாது. பெண் குழந்தைகள் பிறக்கும்போது அவங்க அம்மாவாக தான் பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தையை யார் தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கிறாளோ அவள் பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் மகளாக ஆகிவிடுகிறாள். பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த பெண் மகளாக மாறிவிடுகிறார். அவள் பெற்ற அந்த பெண் குழந்தை இவளுக்கு அந்த மகளுக்கு அம்மாவாக ஆகிவிடுகிறாள். அந்த வகையில் மனித வாழ்க்கைக்கு குரு இயற்கை விதிமுறைப்படி இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழும்போது, இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழும்பொழுது மனித வாழ்க்கைக்கு யார் குரு, யார் வழிகாட்டி? பெண்கள் தான். ஆண்கள் குழந்தைங்க. ஆண்களை பார்க்கும்போதும் சரி, அவங்க வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஒரு குழந்தை போல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் பெண்கள் எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கிட்டு, ஆனால் ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பார்கள், உதவியாளர்களாக இருப்பார்கள். ஆனால் குழந்தையாக தான் இருப்பாங்க. ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு குழந்தையாக தான் இருக்கும், குழந்தையாக தான் தெரியும். அந்த அளவுக்கு பெண்களை பார்க்கும்போது ஆண்களின் பார்வைக்கு பெரியவர்களாக தெரிவார்கள். எங்கே இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் இயற்கையோட இயற்கையாக இயற்கை விதிமுறைப்படி வாழும் பொழுது பெண்களை பார்க்கும்போது ஆண்களின் கண்களுக்கு பெண்கள் அனைவரும் பெரியவர்களாக தெரிவார்கள். அதாவது ஆண்கள் அனைவரும் பெண்களை பார்க்கும்போது பெண்கள் அனைவரும் பெரியவர்களாக தெரிவார்கள். அது மாதிரி பெண்களின் கண்களுக்கு ஆண்கள் அனைவரும் குழந்தைகளாக தெரிவார்கள், குழந்தைகளாக வாழ்வார்கள் ஆண்கள். அந்த அளவுக்கு அவன் ஒரு எஸ்கேப் ஆள். அப்படியே சோம்பேறித்தனம், ரொம்ப திறமையாக தன்னை போட்டி போட்டால் என்ன ஆகும், பெண்களோடு போட்டி போட்டால் என்ன ஆகும், மனுஷ வாழ்க்கையில் அமைதியே இல்லாமல் போயிடும். அதனால் அதுதான் இது மனித வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்கள்லேயும் பெண் உயிரினம் தான் ஆதிக்கம் செலுத்துது. அப்போ தான் அந்த வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதன் அடிப்படையில் தான். அதனால் இது நாம் தீர்மானிக்கிறது இல்லை, இயற்கையே தீர்மானிச்சிருக்கு. இயற்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு விதிமுறை வச்சுருக்கு. அந்த விதிமுறையை தான் நம்ம பின்பற்றி வாழணும். ஏன்னா அந்த வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது தான். ஏன்னா பெண்கள் தான்
அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு பெண்களும் பார்த்திங்கன்னா நம்ம தான் 2 குழந்தையோட போதும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பெண்களும் பார்த்திங்கன்னா தனது வாழ்நாளில் ஒரு 18 வயசில் பருவம் அடைந்து ஒரு 18 வயசில் தொடங்கி அந்த மாதவிடாய் நிற்கிற காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா 15-20 பேர்த்த பெற்றுக்க முடியும். ஒவ்வொரு குழந்தைகளும் 20 குழந்தைகளை பெற்றுக்க முடியும் ஒவ்வொரு பெண்களும். ஆனால் நம்ம கர்ப்பத்தடைங்கிற பேரில் 2 குழந்தையோடு நிப்பாட்டுறோம். ஆனால் அந்த 20 குழந்தைகளை பெற்றுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு பெண் ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் பின்னால் அவளுக்கு ஒரு 20 குழந்தைகள் இருப்பாங்க. அவள் வயிற்றில் அவள் சுமந்து பெற்ற பிள்ளைகள் மொத்தம் 20 பேர் பின்னாடி நிற்பாங்க. அப்போ அவள் எவ்வளோ பெரிய வலிமையானவளாக இருப்பாள். எல்லாம் நம்பிக்கையான உறவு. அந்த பெண்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். தன் வயிற்றில் தான் பெற்றெடுக்கிற பிள்ளை தனக்கு உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பாள் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான், அந்த நம்பிக்கையான உறவு மீது பெண்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் தான் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு. போட்டி, ஒரு கூட்டத்தை கூட்டணும், தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டணும், தன்னை வலிமையானவளாக நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் அவர்கள் தடை எதுவும் இல்லை என்றால் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற அந்த சட்டம் இல்லை என்றால் பெண்கள் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதில் காரணம் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற ஆர்வங்கிறது அந்த கூட்டத்தை காமிச்சு பெண்களுக்கு இடையே நடக்கிற அந்த போட்டி. எனக்கு பின்னாடி 20 பேர் இருக்காங்க, எனக்கு பின்னாடியே 20 பேர், 18 பேர் தான் இருக்காங்க, யார் பெரிய, அந்த மாதிரி அவங்க அதில் தைரியத்தை உணர்கிறாங்க. உண்மையான உறவுகள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, அது கொடுக்கின்ற ஒரு தைரியம், அதை அவர்கள் விரும்புகிறார்கள் பெண்கள். அதனால் ஒரு 20 பேர் பின்னாடி நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனித வாழ்க்கைக்கு யார் தலைவராக இருக்க முடியும்? பெண்கள் தான் இருக்க முடியும். ஆண்கள் எப்படி இருக்க முடியும்? ஆண்கள் உதவி, அவ்வளோதான். மனித வாழ்க்கையின் எல்லா நடைமுறைகளுக்கும் பெண்கள் தான் குருவாக இருக்க முடியும், வழிகாட்டியாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு பெண்களுடைய ஆளுமை திறன் என்பது அது வேறு மாதிரி, வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதெல்லாம் நம்ம அது இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் தான் பெண்களுடைய ஆளுமை திறனை நம்மளால் உணர முடியும். இப்போது நம்மளை பார்க்குறோம், நிறைய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ யாருமே அப்படி இல்லைன்ட்டு கிடையாது, இப்போவும் நம்ம பார்க்குறோம். ஆனால் எதிர்காலத்தில் நாம் பார்க்குறதுங்கிற பார்த்திங்கன்னா ஆண்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு குழந்தை மாதிரி, பெரிய திறமைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப தன்னடக்கம், அமைதியாக, பணிவாக, பெண்களுக்கு உதவியாக இருக்கிற அந்த ஒரு குழந்தையாக வாழ்கிற ஒரு தன்மை. பெண்கள்லாம் பெரியவர்களாக இருக்கிற அந்த காட்சி, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த அனுபவம் இன்னும் மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அது இன்னும் வரும் காலங்களில் 2040 பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கோ கொடுத்து வச்சுருக்கோ பார்க்கலாம்.